அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் வந்து கம்பு தோசைக்காக நான் வந்து கம்பு வந்து 2 கப் போல் நான் வந்து இந்த கப்பால் வந்து 2 கப் போல் நான் கம்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பால் அரை கப் அளவு நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேன். ஒரு கப்புக்கு நம்ம வந்து 1/4 கப் போல் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்து நல்லா கழுவி இதை வந்து நம்ம வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் நம்ம வந்து ஊற வச்சு நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறி வந்துருச்சு. இது ஊறி வந்தோடனே நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சரி நான் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். கிரைண்டரில் நான் வந்து நல்லா நம்ம இட்லி மாவு தோசை மாவு அரைப்போம்ல அந்த மாதிரி நான் வந்து இதை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பசங்க வந்து பக்கத்தில் நின்று கிரைண்டரில் அரைக்கும் போது நின்று தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது மாவு நல்லா அரைஞ்சி வந்த உடனே மாவு செக் பண்ணி பார்த்தா நல்லா வந்து அரைஞ்சி வந்துடுச்சு. இதை நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சு ஒரு 4 மணி நேரம் தான் மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வந்துடுச்சு. வெயில் நல்லா அடிக்கிறதுனால 4 மணி நேரத்தில் நல்லா பொங்கி புளிச்சு வந்துடுச்சு. தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. தோசையும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து சட்னி தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு.